ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 5ல் ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பார்க்கலாம். Introduction to operating system. Operating system is a system software that enables the hardware. Operating systemங்கிறது வந்து ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது வந்து எப்போ enable the hardware to communicate and operate with other software அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It also acts the interface between the user and the hardware. ஒரு யூசருக்கும் ஒரு ஹார்ட்வேருக்கும் அதோட இன்டர்ஃபேஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல்ஸ் த ஓவரால் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஓவரால் கம்ப்யூட்டருடைய எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸிக்யூஷன் வச்சு தான் அதனுடைய கண்ட்ரோல்ஸ் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகும் இன்டர்ஃபேஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், device management, file management, security management, control management. System and application program, operating system, hardware. User 1ல வந்து compile ஆகும், user 2 assembly, user 3 text editor, user 4ல வந்து எக்ஸட்ரா யூசர் 4, யூசர் 5, யூசர் 6லேருந்து யூசர் n வரைக்கும் இருக்கும். டேட்டா பேஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம் இதுதான். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஹார்ட்வேர். இதுதான் இதனுடைய இன்ட்ரோடக்ஷனுடைய டயக்ராம். நெக்ஸ்ட் ஒன், இன்ட்ரோடக்ஷன் டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எவ்ரி கம்ப்யூட்டர் நீட்ஸ் an ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். எவ்ரி கம்ப்யூட்டர், எல்லா கம்ப்யூட்டருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இம்பார்ட்டன்ட். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமாக தான் ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், மைக்ரோசாஃப்ட் விண்டோ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் கேன் எக்ஸிக்யூட். எதுலேருந்து எக்ஸிக்யூட் ஆகுது? மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து மோஸ்ட் பாப்புலராக கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மூலியமாக மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதனுடைய விண்டோஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன், சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆக்சஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ஆன் த கம்ப்யூட்டர். ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ரோக்ராமை வந்து ஆக்சஸ் எங்கேருந்து பண்ணுவோம்? கம்ப்யூட்டர்லேருந்து பண்ணுவோம். லோட் எனி நியூ ப்ரோக்ராம் ஆன் த கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஒரு நியூ ப்ரோக்ராமை லோட் பண்ணுவோம் அதை சொல்லியிருக்காங்க. மேனேஜ் ஹார்ட்வேர் சச்சஸ் பிரிண்டர், ஸ்கேனர், மவுஸ், டிஜிட்டல் கேமரா எக்ஸட்ரா. இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்னால் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ரியேட்டிங், மாடிஃபையிங், சேவிங் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம், டெலீட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஃபோல்டரில் ஒரு ஃபைலை சேவ் பண்ணி வைக்கிறோம்ல, அதை தான் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், சேஞ்ச் கம்ப்யூட்டர் செட்டிங் சச் அஸ் கலர் ஸ்கீம், ஸ்க்ரீன் சேவர் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர். இப்போ வந்து செட்டிங்ஸில் வந்து நம்ம கலர்ஸ் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்க்ரீன் சேவர் சேஞ்ச் பண்ணுறோம்ல, அதை பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்: ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஜாப் அக்கௌண்டிங், செகண்டரி ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க்கிங், கோஆர்டினேஷன் பிட்வீன் அதர் சாஃப்ட்வேர் அண்ட் யூசர். இதுதான் இதனுடைய டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து வேரியஸ் வேர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸுடைய வேரியஸ் வேர்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து விண்டோ 1.x, அதனுடைய லோகோ பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் விண்டோ. இயர் 1985. ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? இன்ட்ரடக்ஷன் ஆஃப் GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இஸ் 16-bit ப்ராசஸர். மவுஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆஸ் அன் இன்புட் டிவைஸ். மவுஸ் வந்து 1985 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இன்புட் டிவைஸ்னால். நெக்ஸ்ட்டு விண்டோஸ் 2X இந்த லோகோ பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் விண்டோ தான். இயர் 1987. சப்போர்ட்ஸ் டு மினிமைஸ் ஆர் மேக்ஸிமைஸ் விண்டோ. Control panel features was introduced
with the various system settings and customizing options. கண்ட்ரோல் பேனல்ஸுடைய ஃபீச்சர்ஸ் வந்து 1987 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் விண்டோஸ் 3.x வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோ லோகோ. இயர் வந்து 1992. இன்ட்ரடியூஸ்ட் தி கான்செப்ட் ஆஃப் மல்டிடாஸ்கிங் வந்து கான்செப்ட் ஆஃப் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டட் 256 கலர்ஸ் வித் brought a new more modern கலர்ஃபுல் லுக்ஸ் டு தி இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப மாடர்னாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஏன்னா 256 கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபாலோவிங்ஸ் ஆர் த மவுஸ் ஆக்ஷன். மவுஸுடைய ஆக்ஷன்ஸும் ரியாக்ஷன்ஸும் பார்க்கலாம். பாயிண்ட் டு an ஐட்டம், மூவ் த மவுஸ் பாயிண்டர் ஓவர் த ஐட்டம். கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா point to the item on the screen, press and release the left mouse button வந்து ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணணும்னா point to the item on the screen, press and release the right mouse button. Clicking the mouse button displays a pop-up menu with various option. ரைட் கிளிக் பண்ணோம்னா வேரியஸ் ஆப்ஷன் வந்து நமக்கு பாப்அப் மெனுவில் விசிபிள் ஆகும். டபுள் கிளிக் பண்ணோம்னா பாயிண்ட் டு த ஐட்டம் ஆன் த ஸ்க்ரீன், குயிக்லி ப்ரெஸ் ட்வைஸ் தி லெஃப்ட் மவுஸ் பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம்னா பாயிண்ட் டு an ஐட்டம், த ஹோல்ட் த லெஃப்ட் மவுஸ் பட்டன் ஆஸ் யூ மூவ் தி பாயிண்டர். லெஃப்ட் மவுஸ் பட்டன் வந்து மூவ் ஆகும் அந்த பாயிண்டரில். வென் த ரியாக்டட் த டிசையர்ஸ் பொசிஷன் ரிலீஸ் த மவுஸ் பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மவுஸுடைய அதனுடைய இமேஜ் பாருங்கள். மவுஸ் ஒயர் எப்படி இருக்கும், ரைட் கிளிக், லெஃப்ட் பட்டன், ரைட் பட்டன் சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரோல் வீல், அந்த வீல் வந்து சின்னதாக ரவுண்டாக இருக்கும். பார்ட்ஸ் ஆஃப் த மவுஸ் பாருங்கள், ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிள், செகண்டரி மவுஸ் பட்டன், ப்ரைமரி மவுஸ் பட்டன், இது லெஃப்ட்டு அது ரைட்டு, வீல் பட்டன், நெக்ஸ்ட் வந்து இன்டெலி மவுஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து வேறு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம்.